சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. இப்போ தங்க விற்கிற விலைக்கு நகை கடைக்கு வாசலை கூட போய் மிதிக்க முடியாது போல. அதனால நம்ம வீட்டை தேடி வர கோல்டு கவரிங்க வாங்கி போட்டுக்கிற வேண்டியதான். அண்ணன் மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம ஊருக்கு வந்துருவாரு. ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அண்ணன்ட்ட தான் வாங்குவாங்க. அண்ணன் எல்லாரும் ஊருக்குமே வருவாரு. தங்கத்துல இல்லாத டிசைன் கூட அண்ணன் வச்சிருப்பாரு. 2 தோடு தான் எடுத்தேன். வீட்டுல ஒரு விசேஷம் சொல்லியிருந்தேன் இல்லையா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுக்கு வந்து பூ வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் நாளைக்கு. அதனால அம்மா அப்பா போன் அடிச்சு சந்தைக்கு வந்துருமா, கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க. நான் கிளம்பி போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் போகிறதுக்குள்ளவே அம்மா அப்பா சித்தி சித்தப்பா எல்லா காய்கறியும் வாங்கி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நான் கொஞ்சம் இதர சாமான்கள் இருந்துச்சு, அதை மட்டும் வாங்கிட்டு நானும் அக்காவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்துட்டாவே ஒரு குசி தானே நம்மளுக்கு. நைட்டே எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. சமையல்காரங்க நைட்டே வந்து அடுப்புலாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கணும் இல்லையா, அதனால ஐயா வந்து தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாரு. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தாரு. எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருந்தோம். தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏற்றி எல்லாரையும் வந்து சாமி கும்பிடுங்க, நல்லபடியா அந்த காரியம் நடந்து முடியணும் அப்படின்னு. எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் அதுல சொல்லப்படுற விஷயமா இருக்கிறது சாப்பாடு விஷயம் மட்டும்தான். அது நல்லபடியா வரணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்குங்க அப்படின்னு ஐயா சொன்னாரு. வீட்டுல இருக்கிற எல்லாருமே நைட்டு வரிசையா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அம்மாவோட கூட பிறந்தது 2 தம்பி 2 தங்கச்சி. எங்க அம்மா தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு. அதனால எந்த விசேஷம் இருந்தாலும் எல்லாருமே ஒண்ணு கூடிடுவோம். திருவிழா விசேஷம் இந்த மாதிரி நடக்கிற டயத்துல எங்க வீடு கலகலன்னு இருக்கும். விசேஷம் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களா, அப்ப வீடே வெறிச்சோடி போயிடும். ஏன்டா இந்த விசேஷம் முடியுது அப்படின்னு. சனிக்கிழமை நைட் எடுத்த வீடியோ தான். சமையலுக்கு தேவையான பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாமே உரிக்க சொல்லிட்டு போயிட்டாரு சமையல்காரரு. நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கவே ஒரு 9 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு உட்காந்து பூண்டு வெங்காயம் எல்லாமே உரிக்க ஆரம்பிச்சோம். நைட்டு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல என்ன நடந்துச்சு, அவங்கவுங்க ஊர்ல என்ன நடந்துச்சு, சண்டை சந்தோஷம் எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்து பேசும்போது டைம் போனதே தெரியல. எல்லாரும் படுக்கிறதுக்கு எப்படி 1:30 ஆயிடுச்சு. மட்டும் இல்லை, இந்த புள்ள குட்டிலாம் நைட்டு தூங்கவே இல்லை. அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமா. கிழமை சந்தை இருந்ததுனால அம்மா அப்பா மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாருக்கும். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. இப்பெல்லாம் கையில போன் பேசுறதுன்னு சொல்லிட்டு போன் எடுத்தாலே என்ன வீடியோ எடுக்க போறியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடிதான் அந்த மாதிரி கேட்கும்போது கூச்சமா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆமாப்பா வீடியோ தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. இந்த குட்டி பசங்க எல்லாரும் அந்த பாத்திரத்தை உருட்டுறது அப்படி இப்படின்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க. எதுக்குடா அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு வைக்கிறீங்க கேட்டதுக்கு, நாளைக்கு முத்துக்கம்மா சேக்காக்கு கல்யாணம்ல, அதனாலதான் சீர் வைக்கிறதுக்காக கொண்டு போய் அடுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. சிகப்பு சட்டை போட்டுக்கல, அது எங்க வீட்டு செல்ல பிள்ளை. அது பேசுற பேச்சுக்கலாம் அது முன்னாடி நம்ம நிக்கவே முடியாது. பொழுதும் பல பலடும் விடிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே சீக்கிரமே எந்திரிச்சிட்டாங்க. ஒரு 4 மணி போலலாம். அவங்கள விட நைட்டு நான் பூ கட்டிட்டு உட்காந்துருந்தேன். நான் தூங்குறதுக்கே ஒரு 2:30 ஆயிடுச்சு. அதனால என்னைய மட்டும் கொஞ்சம் நேரம் தூங்க விட்டுட்டாங்க. ஒரு 6 மணி போல எந்திரிச்சு தான் வெளியே வந்தேன். அதுக்குள்ள எல்லா காய்கறி எல்லாமே வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சமையல் வேலையும் மும்முரமா நடந்துட்டு இருந்துச்சு. நைட்டே இஞ்சி பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சிருந்தோமா, அதனால காலையில அதை அரைக்கிற வேலை மட்டும்தான். இந்த மாதிரி சொந்தக்காரங்களோட உட்காந்து கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஊர் கதை பேசிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சித்தி 2 தேங்காய் உடைச்சிட்டு வந்து திருவி தம்மன் பக்கத்துல வச்சாங்க. நான் ஒரு மூடி திருவுறக்குள்ளே எங்க சித்தி 3 மூடியும் திருவி முடிச்சுட்டாங்க. இந்த வெள்ளம் உடைச்சிட்டு இருக்காங்களே, இவங்கதையும் கல்யாண பொண்ணையும் வேலையில ஜாயின் பண்ணி விட்டாச்சு. எல்லா வேலையும் அந்த பிள்ளையும் சேர்ந்து பார்த்துட்டு 10 மணிக்கு மேலதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வருவதா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க அதுக்குள்ளேயும் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிஷ் எல்லாம் இல்ல, மாங்காய் கூட்டு, சிக்கன், மட்டன், ராணி குருமா, மட்டனை குழம்பா வச்சுட்டு சிக்கனை வந்து கிரேவி மாதிரி வச்சுட்டாங்க. எல்லா வேலையும் ஒரு 9:30 போலலாம் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை வீடு 10 மணிக்கெல்லாம் வந்துருன்னு சொல்லி போன் அடிச்சுட்டாங்க. நாங்க குளிச்சுட்டு பொண்ணையும் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள எல்லாரும் வந்து வீட்டு முன்னாடி உட்காந்துருக்காங்க. நிச்சயதார்த்தம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் தான். எங்க ஊர்ல வந்து பொட்டியரிசி போடுறதுன்னு சொல்லுவாங்க. என்னோட தாய் மாமாவையும் பொண்ணோட தாய் மாமாவையும் உட்கார வச்சு, இந்த மாதிரி நாங்க பொண்ணு எடுக்க வந்திருக்கோம், நீங்க பொண்ணு கொடுக்க சம்மதமான்னு கேட்டு பொட்டியரிசி முடிவு பண்ணி மோதிரம் மாத்திக்கிருவாங்களாம். பொண்ணுக்கு மோதிரமும் போட்டு இந்த பொண்ணு இனிமே எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி வச்சுட்டு போவாங்களாம். பேரு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம குட்டி குட்டியா இருந்தோம், இப்பதான் பிறந்து வளர்ந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயும் தனித்தனி வீட்டுக்கு போறோமே அப்படின்னு கொஞ்ச நேரம் சந்தோஷமா தான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்மான்னு சொன்ன உடனே எனக்கு கண்ணுலாம் கலங்கிருச்சு. என் தங்கச்சியை சின்ன வயசுல இருந்து சின்ன பிள்ளையாவே பார்த்து பழகிட்டோம். திடீர்னு இந்த பிள்ளைக்கு கல்யாணம் சொன்ன உடனே என்னால நம்ப முடியல. என்னடா இப்போதே நம்மளோட கூட பிறந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தா கல்யாணம்னு சொல்றாங்க அப்படின்னு. கல்யாணம் பண்றப்ப இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் பாவம் ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. இவங்க சொல்றத கேட்கறதா இல்லை அவங்க சொல்றத கேட்கறதான்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் நிறைய கல்யாணத்தில் பார்த்துட்டேன். பாவம் அவங்கள கொஞ்ச நேரத்தில் போட்டு பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க. அம்மா நீ குனிமா, அம்மா நீ நிமிருமா அப்படின்னு மாற்றி மாற்றி ஒருத்தவங்க ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இறங்கி வந்தோன்னே ஒருத்தவங்க சொல்கிறாங்க அம்மா நீயும் நாத்தனாவும் கீழே கும்பிட்டு விழுமான்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அம்மா நீயும் மாப்பிள்ளையும் கும்பிட்டு விழுங்கம்மான்னு. அந்த பிள்ளை திருன்னு முழிக்குது என் தங்கச்சி. எல்லாரும் பேசி முடிவு பண்ணி மாப்பிள்ளையும் பொண்ணையும் சபையில் விழுந்து எல்லாரையும் வணக்கம் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில இருந்து கொண்டு
கொண்டு வந்த மோதிரத்தையும் மாற்றி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. வீட்டில் தான் நம்ம பிறந்து வளர்ந்துருப்போம். ஆனால் கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டு போன உடனே இந்த வீடு நம்மளுக்கு வேற வீடாக மாறிடுது. ஹஸ்பண்ட் வீடு நம்ம வீடாயிருது. மோதிரம் மாற்றி முடிச்ச உடனே எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பந்தி வைக்க போயிட்டோம். எனக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு சந்தன குங்குமம் வைக்க சொல்லி கொடுத்தாங்க. பொட்டி அரிசி போட்ட கையோட போய் நாளும் கட்டிட்டு வந்துருவாங்க கல்யாணத்துக்கு. அதுக்காக தான் எல்லாரும் கிளம்பி போனோம். 2 மாசத்துல கல்யாணம் வச்சிருவாங்க. ஒரு பக்கம் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் தங்கச்சி நம்மளை விட்டு போக போகுதுன்னு சோகமாகவும் இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானே ஆத்துக்காரும் போய் ஒரு கம்மாக்கரை ஓரமாக உட்காந்துட்டோம். நல்லா காற்று சிலு சிலுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ மணி 7 மணி ஆச்சு. ஆனால் இன்னும் இருட்டலை. சரிங்க, நாளைக்கு பார்ப்போம்.